ஹாய், என் பேர் ராஜா. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். லைஃப்பில் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம மனசை ஃபஸ்ட்டு இளமையாக வச்சுருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அழுத்தம் திருத்தம் இல்லாமல் இருங்க. நம்ம சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், தண்ணி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆகாரத்தை சாப்பிட முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருந்தால் தான் லைஃபு. சரிங்களா? ஒரு மோட்டிவேஷன் சொல்லணுன்னா, ஒரு விதை ஒன்று இருக்குது, ஆலமர விதை. அது பார்க்குறக்கு ஒரு சின்ன விதையாக தான் இருக்குது. நாளைக்கு அது தண்ணி மண்ணுக்குள்ளே புதைச்சி நடும்போது ஒரு செடியாக முளைக்குது. அப்புறம் நாளைக்கு சின்ன மரமாக வருது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரமாக வருது. அதுக்கப்புறம் பெரிய மரமாக கிளைகளாக மாறுது. அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்தை எதுவும் அசைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இன்றைக்கி நம்ம சின்னதாக இருக்கிறோன்னா, சின்ன ஒரு விதை போட்டோம்னா நாளைக்கு அது பெருசாகி மரமாகி அதுக்கப்புறம் பெரிய கிளையமாகி அசைக்க முடியாத ஆலமரமாக மாறுது. அதே மாதிரி தான் நம்ம விதையை போட்டு அது ஆலமரமாக வர வரைக்கும் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஏய்மம் விடவே கூடாது. அதுதான் ஒரு ரஜினி படையப்பால ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமணுமே. அது வரைக்கும் நம்ம பொறுமை இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கடினமாக உழைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வேலைக்கு போகிறேன், குழந்தைகளை கவனிச்சுக்கிறேன், வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த இடப்பட்ட கேப்பில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள். இப்போ நம்ம கையிலேயே பார்த்திங்கன்னா செல்லு இருக்குது, யூடியூப் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம். அது நம்ம சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதில் வெக்கமே படக்கூடாது. நம்ம சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா 100ல் ஒரு 5 பேராச்சும் அதை சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷமே நம்மளுக்கு போதும். இதுதான் வாழ்க்கை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, மோட்டிவேஷனாக இருங்க. ஒரு கதை ஒன்று இருக்குது. ரகுவரம் முகவரி படத்தில் சொல்லுவார், ஒருத்தர் தங்க புதையலை தோண்டுறதுக்கு 10 அடி ஆழத்தில் தோண்டணும். தோண்டுனா தங்க புதையல் கிடைக்கும். அந்த புதையலை ஒருத்தர் தோண்டிகிட்டு இருக்கிறான். 8 அடி தோண்டிகிட்டே இருக்கிறான். 8 அடி தோண்டினோடனே டயர்டாகிடுது, போட எனக்கு புதையலே வேடான்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னொருத்த வரான், என்னடா குழியாக இருக்குது, சரி என்னதான் தோண்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 அடி தோண்டுறான், புதையல் கிடச்சிருச்சு. அதனால் 8 அடி தோன்றவனுக்கு அந்த 2 அடி தோன்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதே மாதிரி தான் நம்ம 10 அடி தோன்ற வரைக்கும் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எல்லா அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, சினிமா நடிகர் சொல்லுவாங்க, எல்லாம் படுவாங்க. நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. நம்மளுக்கு அதனுடைய வலி வேதனைகள் எல்லாமே தெரியும். உண்மையான வலி இதுதான். நான் சொல்கிறது ஒரு சின்ன மோட்டிவேஷன் எடுத்துக்கங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, மோட்டிவேஷனாக இருங்க, லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.